ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு காலையிலேயே மழை வந்துட்டு இருந்துச்சு. அதுவும் ஆலங்கட்டி மழை. ஆலங்கட்டி மழையே நான் சவுத் ஆஃப்ரிக்கால நெறையவே பார்த்துட்டேன். நல்லா பெருசு பெருசாவும் வரும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரொம்ப குட்டி குட்டியா தான் வந்திருந்தது. நம்ம கிட்ட போய் பார்த்தா தான் தெரிஞ்சது. நம்ம போறதுக்குள்ளேயே கரைஞ்சு போயிட்டு இருந்துச்சு. ஃப்ளவர்ஸ் அண்ட் த கேர்ள்ஸ் த நெவர் எண்டிங் லவ் ஸ்டோரி. எனக்கும் அதேதான். எனக்கும் ஃப்ளவர்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஃப்ளவர்ஸ் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது அதை விட ரொம்ப பிடிக்கும். அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு ஃப்ளவர்ஸ் வாங்கி இந்த மாதிரி வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு வேலை. ஸோ அதை தான் பண்ணிட்டு இருந்தேன். நான் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும்போது தான் அதை பண்ணுவேன். பாப்பாவை தூங்க வச்சுட்டு ஹஸ்பண்டும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக எனக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணிப்பேன் நான். இன்னைக்கு ஒரு புது ரெசிபி ட்ரை பண்ணியிருந்தேன். உங்க கூடயே ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். மகாராஷ்டிரியன் ஸ்டைல் தேச்சா. தேச்சாவா தாச்சாவான்னு தெரியல. எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இத வந்துட்டு காஞ்ச மிளகாவும் போட்டு செய்வாங்க, பச்சை மிளகாவும் போட்டு செய்வாங்க. 2 மாதிரியா செய்வாங்க. நான் இன்னைக்கு பச்சை மிளகா போட்டு தான் செஞ்சிருந்தேன். உங்களுக்கு எந்த டேஸ்ட் பிடிக்குமோ அத நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு, பூண்டு, பச்சை மிளகா, வேர்க்கடல, அப்புறம் கொஞ்சமா சீரகம் எல்லாம் நல்லா வதங்குனதுக்கப்புறம் எடுத்து இத மாரி நீங்க இடிச்சும் சேர்த்துக்கலாம். இல்லன்னா வந்துட்டு மிக்ஸி ஜார்ல கோஸா கூட அரைச்சுக்கலாம். உப்பும், கொத்தமல்லியும் மட்டும் லாஸ்ட்ல சேர்த்து அரைச்சுக்கோங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எப்படி சொல்ல ஒரு ஆத்தென்டிக்கான டேஸ்ட் இருக்கும்ல, அந்த மாரி இருந்துச்சு. நம்ம இன்னொரு ஷார்ட்ஸ்ல பார்க்கலாம். டூ வாட் மேக்ஸ் யூ ஹேப்பி. பாய்.